ஈயாக நஅ்புது வ ஈயாக நஸ்தஈன். உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். அல்லாஹ் கிட்ட நம்ம பேசுறோம். அல்லாஹ் கிட்ட நம்ம பேசுறோம். இது வந்து அந்த அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான வசனங்கள். இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ் நீ என்னை நேர்வழியில் நடத்துவாயாக அப்படின்ற அந்த வசனத்தை நம்ம சொல்றோம். ஒவ்வொரு தொழுகையிலையும் 5 வாட்டி நீங்க என்னை நேர்வழியில நடத்து, நேர்வழியில நடத்துன்னு நம்ம சொல்றோம். அதனால தானே நம்ம தொழுகை தொழுகிறவங்க எப்பவுமே கெட்ட வழிக்கு போனதே இல்ல. சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். யா அல்லாஹ் எந்த வழியில உன்னை பொருந்தி கொண்டார்களோ அவ்வழியில என்னை நடத்தி வை. யார் வந்து உன் கோபத்துக்கு உள்ளானாங்களோ, யார் நேர் தவறி போனாங்களோ அந்த வழியில வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வசனத்தை முடிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூரே ஃபாத்தியா நீங்க இந்த ஒவ்வொரு ஆயத்தையும் நீங்க மனசுல இறக்கி, அதோடைய மீனிங்கோட நீங்க வந்து தொழும்போது, அந்த உயிர்ல ஒரு உயிர் இருக்கும். அந்த தொழுகையில. அந்த தொழுகையில உயிர் வந்துச்சு அப்படின்னா, நீங்க அந்த தொழுகை மூலியமா கேட்கக்கூடிய ஒவ்வொரு துவாவும் கண்டிப்பாக கபூல் ஆகும். அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இந்த சூரே ஃபாத்தியாவுடைய இந்த வசனத்தை புரிஞ்சு, அதை அறிஞ்சு, அப்படிப்பட்ட ஒரு தொழுகையை நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.